எபேசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 26, 27, 2 வசனங்களை படிக்கலாம். எபேசியர் 5, 25, 26 வாசிங்கம்மா. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததை குறித்தும், ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்ததை குறித்தும், ஆண்டவர் இந்த பூமியில் வளர்ந்ததை குறித்தும், தங்களுடைய 30வது வயதில் அவர் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஒரு 3.5 ஆண்டுகால ஆண்டவருடைய கனமான சேவையை இந்த பூமியில் செய்தும், அதோடு கூட சேர்ந்து தாங்கள் இந்த பூமியில் எதற்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு கொல்கொதா மேட்டில் ஆமேன் ஒரு சிலுவை மரத்தில் ஆணியடிக்கப்பட்டவராக அதிக வேதனையோடு ஒரு 6 மணி நேரம் இந்த பூமியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படி என்பதன் ஒரு நோக்கத்தை தான் இந்த எபேசியர் 5, 25, 26 2 வசனங்கள் நமக்கு மிகவும் தெளிவாய் சொல்லித் தருகின்றது. ஏன் ஆண்டவராகிய இயேசு தம்மை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு என்ன நோக்கம்? அப்படி என்பதற்கு ஒரு நோக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் மனிதர்களாக பிறந்திருக்கிற எல்லா தேவ மக்களும் கரை திரை பிழை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமை உள்ளவர்களாக, ஒரு மகிமை உள்ள ஒரு கூட்டமாக, சபை அப்படி என்று சொல்வதற்கு மூலபதத்தில் ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார்கள், எக்லீசியா. அப்படி என்று சொன்னால் ஒரு சங்கம், ஒரு ரட்சிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக, ஒரு கூட்டம் மக்களை உருவாக்க வேண்டும் என்கின்றதான ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் இந்த பூமியில் இன்றிலிருந்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆமீன் இந்த பூமியில் எருசலேம் என்கிறதான பட்டணத்தில் பிறந்து, அதே பட்டணத்தில் வளர்ந்து, அதே பட்டணத்தில் பாடுபட்டு அடிக்கப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவை மரத்தில் அவர் பலியானதனுடைய நோக்கம் என்ன? ஒருவேளை இந்த உலகத்தில் அறியாதவர்கள் தெய்வம் அப்படி மரிக்க வேண்டுமா, தெய்வம் மரித்தால்தான் ஒன்றை செய்ய வேண்டுமா, இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழுப்பலாம். சோதரர், இப்பொழுது அவைகளை சொல்லுவதற்கு சமயமில்லை. ஆனால் இப்படி செய்யாவிடில் இங்கே ஒரு பெருந்திரள் கூட்ட ஜனங்கள் ஆமீன் நரக பாதாளத்திற்கு நேராக, அழிவுக்கு நேராக போய்விடுவார்கள் என்கின்றதான ஒரு மிகவும் வேதனையான ஒரு மன உருக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெருந்திரள் கூட்டத்தை உருவாக்க இதுதான் வழி என்று சொல்லி அதற்காக அவர் தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரலிலே சொல்லும் அல்லேலூயா. அந்த பிரதானமான நோக்கத்தில் ஒரு நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய மக்கள் இந்த சத்தத்தை கவனிக்கின்ற நாம், இந்த சத்தத்தை தூரத்தில் வெளியிலிருந்தெல்லாம் கவனிக்கிறவர்கள், எங்கேயாகிலும் இருந்து கவனிக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுமே ஆமீன் தங்களுடைய இன்றைய நிலையில் இருக்கின்ற அதே நிலையில் யாரும் இருந்து விடாதபடிக்கு ஒரு மிகவும் மிகவும் தெய்வத்தை போல ஒரு தூய்மையானவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், அதாவது யாதொரு மாசும் இல்லாமல் கரை திரை பிழை ஒன்றுமில்லாம ஒரு பிரகாசமாக்கப்பட்டவர்களாய், மகிமை அப்படி என்று சொல்லுகிறதற்கு பிரகாசம் அப்படி என்பது அதற்கு விடை. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மிகவும் வெளிச்சமாக்கப்பட்டவர்களாக,
மிகவும் பிரகாசிக்கப்பட்டவர்களாக மகிமை உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். வரலிலே சொல்லும் அல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாமும் எல்லா மக்களும் எல்லாரும் பிரகாசமாக்கப்படணும். எல்லாரும் தேவனுடைய மகிமை அடைந்தவர்களாக, மகிமைக்குரியவர்களாக, அந்த மகத்துவத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஜெபித்த ஜெபம் அப்படி என்று சொல்லி நம்ம தியானிக்க முடிகின்றது. அந்த ஜெபத்தில் தன்னால் சேகரிக்கப்பட்ட, தன்னால் ஆதரிக்கப்பட்ட, தன்னால் உருவாக்கப்பட்ட, தன்னால் ஆமீன் தனக்கு சீடர்களாய் மாற்றப்பட்ட நல்ல பரிசுத்த ஆமீன் பிள்ளைகள் அநேக விசேஷித்த குணங்கள் உடையவர்களாய் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து படிக்கிறோம். அப்படி அநேக ஜெபம் ஜெபிக்கும் போதும் அதில் ஒரு காரியம் சொல்லி ஜெபித்தார். அந்த 17ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது ஆமென் 23 24 2 வசனங்களையும் படிக்கலாம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். அப்போ ஆண்டவரால் ஆமீன் உருவாக்கப்பட்ட, சந்திக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, காப்பாற்றப்பட்ட மக்களுக்காய் ஜெபித்த ஒரு ஜெபமாக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் ஆமீன் மத்தியஸ்ததை ஜெபம் அப்படி என்று சொல்லுவார். பிதாவுக்கும் ஜனத்திற்கும் நடுமையமாக நின்று கொண்டு, தெய்வமே இவர்கள் இப்படி இருக்கணும், பிதாவே இவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு ஆமீன் பிதாவுக்கும் மனுஷர்களுக்கும் நடுமையமாக நின்று கொண்டு மத்தியஸ்ததை செய்து ஜெபித்த ஒரு ஜெபம்தான் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். அதில் அநேக வாக்குகள் உச்சரித்து ஆமீன் தம்முடைய ஜனங்கள், தம்முடைய சீடர்கள் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பின ஒரு காரியம், ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படி என்றால் 24 அதனுடைய 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிதாவே உலக தோற்றத்துக்கு முன்பு நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை, பார்த்தீங்களா, நீர் எனக்கு கொடுத்ததான என்னுடைய மகிமையை இவர்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். இவர்கள் அந்த மகிமையை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபித்தவர் கொஞ்ச நேரம் தாண்டின போது இந்த 18ஆம் அதிகாரம் தொட்டு இந்த 17 ஜெபம் முடித்ததுமாக்கும் அவருடைய பாடு மரணங்களுக்கு நேராக அவர் அப்படியே புறப்பட்டு போகிறதை சுவிசேஷத்தில் நம்ம படிக்கின்றோம். அப்ப பாருங்கள், பாடு மரணத்துக்கு தன்னை ஏன் ஒப்பு கொடுத்தார் என்றால் இங்க மகிமையை இவங்க கண்டிப்பா பார்க்கணும். அதாவது எந்த மகிமையை? உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக வானம், பூமி, பூமியில் உள்ள சகல சிருஷ்டிகளும் அண்ட சராச்சரங்களும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீர் என்னில் வைத்ததான அந்த பயங்கரமான மகிமையை இவர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஆண்டவருடைய விருப்பம் அப்படித்தான். இந்த பூமியிலே வாழுகிற எல்லா மக்களும், எல்லா மனிதர்களும் தெய்வ மகிமையை காண வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பினார் என்று சொல்லி தெளிவாய் வேதம் சொல்லித் தருகிறது. அப்படி மகிமையை காண வேண்டும் என்று விரும்பின கர்த்தர் தன்னை எதற்காக பாடு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று கேட்டால், இப்ப இவர்கள் மகிமையை காணுகிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, எந்த மகிமையை காணுகிறார்களோ அந்த மகிமைக்குரியவர்களாகவே இவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்படியானால் இந்த ராத்திரி வேளை அன்பரே நாம் இங்கே கூடினதனுடைய முகாந்தரம் எதற்கு? ஆமென். இந்த தெய்வீக சத்தங்கள் எதற்காக ஆண்டவர் தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் தன்னுடைய குறுகிய ஆயுளின் காலத்தில் தெய்வ மகிமையை அவன் பார்க்கணும். பார்க்கிறது மட்டுமல்ல, அந்த பார்த்த மகிமையை ஆமென் தனக்கு சுதந்திரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா தெய்வ மக்களும் மகிமை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அப்படி விரும்பினார் என்று சொன்னால், மனிதனை ஆண்டவர் இந்த பூமியில் படைத்த போது, உருவாக்கின போது, அவனுக்கென்று ஆண்டவர் சொல்லி வர்ணிக்க முடியாத நல்ல விசேஷித்த குணங்களை மனிதனுக்கு கொடுத்தார். அதில் ஒரு விசேஷ குணமாக்கும் சங்கீதத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் சங்கீதம் 5வது வசனமும், எபிரேயர் நிருப புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் படிக்கும் போது, மனிதனை உண்டாக்கின கர்த்தர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். ஆனால் மகிமையினால் அவனை என்ன செய்தாராம்? முடிசூட்டினாராம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். அதாவது உண்மையிலே மனுஷன் அப்படி என்று சொல்லுகிறவனை எதில பார்த்து கண்டுபிடிக்கலாம்னா, ஆமென், அவர் ஒளியில் இருக்கிறது போல அப்படின்னு சொல்றது போல, தேவன் அவ்வளவு பிரகாசமுடையவராய், அவ்வளவு மகிமை உடையவராய் இருக்கிறது போல, மனிதனையும் ஆண்டவர் எப்படி படைத்தார் என்றால் மகிமையோடு கூட படைத்தார். அல்லேலூயா. மகிமையினால் அவனை முடிசூட்டினாராம். மகிமை என்கிற ஒரு பதவியை, அவன் மகிமை என்கிற ஒரு பட்டத்தை அவனுக்கு கொடுத்தாராம். அதாவது நாமெல்லாம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிகவும் பிரகாசமுடையவர்களாக, மிகவும் மகிமை உடையவர்களாய் இருந்தோம். அப்படித்தான் படைத்தார். ஆமென். அது ஒரு குணம் மட்டுமல்ல, அநேக காரியங்களில் மனிதனை அப்படி படைத்தார். அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவருடைய சுபாவம், அவருடைய மகிமை, அவருடைய கனம், இப்படி நிறைய கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதன் ஆமென் இதை எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்றும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. சோத்திர அல்லேலூயா. ரோமர் நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனுக்கு தேவன் கொடுத்த மகிமை. வாசியுங்கள். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்களாம், அற்றவர்களாய் மாறிவிட்டார்களாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நமக்கு இப்ப இருக்கிற சரீரம் தேவ சாயலற்ற சரீரம், தேவ ரூபமற்ற சரீரம், தேவ மகிமை இழந்த சரீரம், தெய்வீக சுபாவம் இழந்த சரீரம், தெய்வீக குணநலன்கள் அப்படி என்று சொல்லுகிறது. இன்றளவு வரையிலும் மனிதனில் மீண்டும் தொற்றிக்கொள்ள கூடாதபடிக்கு மனிதன் அப்படிப்பட்டதான ஒரு நிர்பந்த நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறான். இஸ்ரவேலர்கள் தங்கள் வாழ்க்கையினுடைய தங்களுடைய மேன்மை, தங்களுடைய மகிமை, தங்களுடைய மகத்துவங்கள் எல்லாம் இழந்து போகும்போது கூட அவர்கள் புலம்பினார்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் இஸ்ரவேலர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் அழிக்கப்பட்டு தாங்கள் சிறை கைதிகளாய் போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தபோது புலம்பின ஒரு புத்தகத்தை தான் புலம்பல் புத்தகம் என்று படிக்கிறோம். அந்த புலம்பல் புத்தகத்திலும் ஒரு வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிறைய. அதாவது இஸ்ரவேலர்களை வச்சு நிறைய பாடம் நமக்கு படிக்கலாம். அந்த புலம்பல் புத்தகம் நீங்க படிச்சீங்கன்னா நிறைய இழந்து போன காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னானவர்கள் மங்கி போனதாகவும், பிரகாசித்துக் கொண்டிருந்தவர்கள் கரிகருத்து போனதாகவும், பாலுக்கொப்பாய் இருந்தவர்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்டு போன இப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள். அதில் ஒரு அனுபவம் புலம்பல் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கும் போதும் அங்க ஒரு வார்த்தை அவர்கள் உச்சரிக்கிறார்கள். வாசித்து பாருங்கள். 5:16. எங்கள் தலையிலிருந்த கிரீடம் விழுந்து போய்விட்டது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே. இதைத்தான் இங்க ரோமர் நிருப புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனும் பாவம் செய்தபடினால் அவனுக்கு தேவன் கொடுத்து வைத்திருந்த தேவ மகிமை அவனை விட்டு என்ன செய்து போனதாம்?
இழந்து போய்விட்டதாம். இந்த ராத்திரி வேளையில் அப்பொழுது புரியணும். இந்த ராத்திரி வேளையிலே அறியும்படியாய் உங்களுக்கு உங்கள் காதுகளுக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். இன்றளவு வரைக்கும் மனிதன் அப்படியானால் யாராய் காணப்படுகிறான் அப்படி என்று சொன்னால், தேவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையான வாழ்வை இழந்திருக்கிறான், அந்த மகத்துவத்தை இழந்திருக்கிறான், அந்த பிரகாசம் அவனை விட்டு இழந்தபடினாலே தான் வேதம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடிவிட்டது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த இருளுக்கு அடையாளம் தான் வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள், ரோகங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், ஆபத்துகள். இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்த பிரகாசம் எப்பொழுது இழந்ததோ அப்பொழுதே இருள் பூமியில் வந்தது. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். இனி உனக்கு சாபத்தை தான் இந்த பூமி கொடுக்கும் என்று சொன்னார். அதை மனிதன் அனுபவித்த போது மனிதன் ரோகியானான், சாபத்துக்குரியவனாய் மாறினான், பாவத்துக்குரியாய் மாறினான். தெய்வீக சுபாவம் அத்தனையும் மனுஷனை விட்டு இழந்து போய்விட்டது. சோத்திரம் அல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படி விடவில்லை. தேவன் மனுஷனை நேசித்தார். ஆமென். தேவன் படைத்த எந்த சிருஷ்டிகளிலும் மேன்மையான ஒரு சிருஷ்டியாக ஆமென் மனிதனை படைத்தபடினால் ஆண்டவர் மனிதன் மேல் ஆமென் இரக்கமுற்றார். அவர் அதற்கு முன்பதாகவே தவறு செய்த, தப்பு செய்த தேவ தூதர்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டாமல் அவர் மனுக்குலத்திற்கு ஆபிரகாமின் சந்ததிக்கு இரக்க குணம் காட்டினார், உதவிக்கரம் நீட்டினார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி மனிதன் ஆமென் உருவாக்கப்பட்ட தன்னுடைய நிலையிலிருந்து அவன் நிலை தடுமாறின போது அவன் அப்படியே விழுந்து நாசத்துக்கு நேராக, அழிவுக்கு நேராக, பாவத்துக்கு நேராக, தண்டனைக்கு நேராக போகட்டும் என்று சொல்லி மனிதனை விடாமல், மனிதன் எதையெல்லாம் இழந்தானோ அதை மனிதனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வானத்தில் இருந்த கர்த்தர் தன்னுடைய எல்லாம் மகிமை விட்டுக்கொண்டு மனிதன் எப்படிப்பட்ட ரூபத்தை சாயலை அடைந்தானோ அவரும் அதை போல மாறி மனிதனை இந்த பூமியில் மீட்க வந்தார் என்று லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்தார் என்று வேதம் சொல்லித் தருகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கு நிறைய நோக்கங்கள் இருந்தாலும் அதில் ஒரு நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனை முடிசூட்டி வைத்திருந்த மகிமை அவனை விட்டு எடுபட்டு போனபடினால் அந்த பிரகாசமற்றவனாய் மனிதன் இருள் நிறைந்தவனாக மாறினபடினால் அவனுக்கு திரும்ப அந்த மகிமையை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு வந்தார். வந்தவர் பிதாவை பார்த்து ஜெபிக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீர் எனக்கு தந்த மகிமை இவர்கள் காணணும். காணுகிறது மட்டுமல்ல, இந்த மகிமையை கண்டு அவர்கள் அந்த மகிமைக்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியிலே சம்பாதித்த மகா பெரிய ஒரு சம்பத் என்று சொன்னால் அதற்கு பேர் தான் சபை. அது சாதாரணமான சபையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பாமல் அசாதாரணமான சபையாய், அது என்ன சபையாய்? அது ஒரு மகிமையுள்ள சபையாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் சம்பாதித்த சம்பத்தை இன்னி வெகு சீக்கிரத்தில் சேர்க்க வரப்போகிறார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அந்த சபையை தமக்கு முன்பதாக நிக்க காணும் போது அது ஒரு மகிமை மேல மகிமை அடைந்த பிரகாசமாக்கப்பட்ட, ஆதியில் எப்படி அவர் இருந்தாரோ அதுபோல அவனும் அந்த மகிமையுள்ளவனாக மாறி பிதாவுக்கு முன்பதாக, தெய்வத்துக்கு முன்பதாக ஆமென் நிற்க வேண்டும் என்று ஒரு மகா பெரிய விருப்பத்தை, ஒரு மகா பெரிய நோக்கத்தை இந்த ராத்திரி வேளையிலும் தேவன் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒரு நோக்கம் என்ன நோக்கம் என்று சொன்னால், நானும் நீங்களும் இந்த குறுகிய கால அளவில் எதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும்? மகிமையை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும்? மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாதாரணமானவர்களாய் வாழ அல்ல,
ஆமென். ஆண்டவர் என்னை உங்களையும் இந்த சபை என்று சொல்லப்படுகிற ஒன்றுக்குள் ஆண்டவர் கொண்டு இணைத்ததற்கு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதில் ஒரு நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுக்கு தன்னிலிருந்து எடுபட்டு போன மகிமையை மனிதன் திரும்ப என்ன செய்ய வேண்டும்? அடைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் மகிமையில் இருக்கிறார். அவர் மகிமையோடு இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் சூரியனை போல வரும்போது நம்ம இந்த உலகத்தில் ஆமீன் ஒரு சின்ன மின்னுட்டாம்புழு போல இருந்தா பற்றி எரிஞ்சு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அவர் அவ்வளோ பிரகாசத்தோடு வரும்போது அதுக்கு ஈவனா, அவருக்கு ஈக்குவலா, அவருக்கு உடன் பங்காளியாக, அவருக்கு உடன் மணாளியாக, அவருக்கு உடன் உத்தமியாக போய் சேரணும்னா அவரை போல நாமும் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ராத்திரி வேளையிலே எங்களை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ பாதத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, ஒரு வார்த்தை வாய்களை திறந்து இந்த ராத்திரி கேட்க, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே ஒரு மகிமையான அனுபவத்தோடு நான் இங்கிருந்து திரும்பணும் ஐயா. ஒரு மகிமையின் ஜீவியத்தோடு நான் இங்கிருந்து எழுந்து புறப்படணும். ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, ஆண்டவரே மகிமையோடு நான் போக, மகிமையான ஜீவியத்தோடு போக, இனி இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடமும் மகிமையோடு நான் வாழத்தக்கதாக, மகிமையோடு ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரணுமே. அல்லேலூயா. இந்த மகிமையை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? வேத புஸ்தகத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்து போன மகிமையை மனுக்குலம் திரும்ப சுதந்தரிக்க வேண்டிய அநேக காரியங்கள் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ராத்திரி வேளையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்துக்குட்பட்டு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 3 காரியத்தின் மூலமாக இந்த தேவன் தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரை திரை அற்ற ஒரு பிழையுமில்லாத ஒரு மகிமையுள்ள சபையாக மாற்ற அவர் விரும்புகிறார் என்கிற அந்த விருப்பத்துக்காக பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சோதர நீங்க அங்க இங்கேயும் திரும்பினீங்கன்னா பிரசங்கம் ஓடாது. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த மகா பெரிய நித்திய கன மகிமையை எப்படி மனிதன் திரும்ப சுதந்தரித்துக் கொள்ளலாம்? எப்படி மனிதன் அதை பெற்றுக் கொள்ளலாம்? அதற்காக மகிமையை சுதந்தரித்து நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது நானும் அவரை போல ஒரு மகிமை உள்ளவனாக அல்லது ஒரு மகிமை உள்ள சபையாக நான் நிற்பதற்காக அந்த மகிமையை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போமே. ஆனால் ஒன்றாவது, மகிமையை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? 2 தெசலோனிக்கேயர் நிருப புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ மகிமை அடைவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவர் இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆமீன் என்ன செய்கிறார் தெரியுமா? ரட்சிப்புக்காக அழைத்து கொண்டே இருக்கிறாராம். ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு. அப்படி என்று ஒரு மனிதனை, இந்த பூமியில் இருக்கிறவனை மீட்புக்காக, காப்பாற்றுவதற்காக, தன் பக்கமாய் சேர்ப்பதற்காக, தன்னண்டையில் மறுபடியுமாக கூட்டி சேர்ப்பதற்காக, ஆமீன் அந்த ரட்சிப்பை அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பதற்காக ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு அழைப்பின் சத்தத்துக்கு பெயர்தான் சுவிசேஷம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு நோக்கங்கள் பலதுண்டு. ஆனால் சுவிசேஷத்தின் பிரதானமான நோக்கம் என்ன நோக்கம் அப்படி என்று சொன்னால், சுவிசேஷம் அப்படி என்பதனுடைய பிரதானமான நோக்கம் ரட்சிக்கப்படு. எதற்காக? ரட்சிக்கப்பட்டால் ஒழிய நீ எதை அடைந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைய முடியாதாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
அப்ப சுவிசேஷம் எதற்கு? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எதுக்கு இந்த வருஷம் இவ்வளவு செலவு பண்ணி இப்படி சத்தத்தை போட்டு கத்துறாங்க? எதுக்கு கத்துறோம் தெரியுமா? சுவிசேஷத்தினுடைய பிரதானமான நோக்கம் இந்த பூமியில் ஒரு மனிதன் கூட கெட்டு போகாதபடிக்கு அத்தனை மனுக்குலமும் காப்பாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்வி கேட்கலாம், ரட்சிக்கப்படுவது எதற்கு அப்படி என்று கேட்டால், ஒரு மனிதன் இந்த பூமியில் ரட்சிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன நோக்கம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை சுதந்தரிப்பதற்காக. தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த மகிமை அவனை விட்டு இழந்ததல்லவா? அந்த மகிமையை திரும்ப இவன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அவன் ரட்சிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்படணும்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? அப்படியானால் இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் இந்த ராத்திரி வேளை வரையிலும் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் இல்லாமல் இருந்தால், ரட்சிப்பு அப்படி என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் அந்த பொருத்தம் ஏற்படாமல் இருந்தால், இந்த சுவிசேஷத்தினால் உங்களுக்கு பயன் இல்லை. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற இந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் செவி சாய்த்து, ஆண்டவர் உங்களை மீட்பதற்காக வைத்திருக்கிற அந்த மீட்பின் திட்டத்திற்கு நீங்கள் பங்காளிகளாக, அதற்கு உடந்தைகளாக மாறுவீர்களானால், அந்த ரட்சிப்பு தான் உங்களை எங்க சேர்க்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமைக்கு நேராய் உங்களை வழி நடத்தும். கிறிஸ்துவின் மகிமையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அன்பரே, காலம் சமீபமா இருக்கிறது. இனி நமக்கு நாட்கள் இல்லை, இனி காலங்கள் இல்லை. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். எனவே சுவிசேஷத்தின் வாசல் இன்றைக்கு திறந்து கிடக்கிறது. திறந்து கிடக்கிறதான இந்த வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக நீங்கள் வந்தால், ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தெய்வத்தை நல்ல மகிமைப்படுத்தி ஆவியில நிரம்பி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிக்கலாமே. ரகதனோ சத்தரகதனோ உடபா லகதோ ரகதனோ அந்தராத நிஷரகதனோ ரந்தரகதனோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, இயேசுவே, ரட்சிப்பை இழந்து விடக் கூடாதையா, ரட்சிப்பை இழந்து விடக் கூடாது. அன்பரே, இந்த ராத்திரி வேளை வரையிலும் எங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பை இழந்து விட வேண்டாம். எங்கள் ஆண்டவர் உங்களை நேசிக்கிற கர்த்தர், உங்களுடைய ஜீவனை தந்தவர், உங்களை வாழ வைக்கிற தெய்வம், உங்களை பாதுகாக்கிற தெய்வம், உங்களை காப்பாற்றுகிற தெய்வம் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். சகோதரா, சகோதரி, வா, ஆண்டவர் தருகிற அந்த மீட்பை நீ சுதந்தரிக்க நீ வந்துவிடு, நீ ஓடோடி வந்துவிடு. இன்றைக்கு ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இதுவரையிலும் ரட்சிக்கப்படவில்லையா? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே வந்துவிடு. உடபனோ சந்தரகதலோ. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அழித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அழித்திடுவார். இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோர் ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோர் ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? உடனடி சக்தி ஜீவனுமாமே அவரே உன்னாயகரே. உடனடி சத்தியம் ஜீவனுமாமே அவரே உன்னா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
பாய்ந்த கரங்களை வீரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே. ஓ, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்தே, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே. ஓ, ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை வரையிலும் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆமென். நம்ம கேட்கலாம், எதற்கையா அந்த ரட்சிப்பின் நோக்கம் என்ன? ஏனென்றால் ஒரு மனிதன் ஆண்டவர் வைத்திருக்கிற ரட்சிப்பு என்கிற இந்த வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கை பொருத்தமற்றதாய் இருக்குமேயானால் அவர்கள் யாருமே இழந்து போன மகிமை என்ன செய்ய முடியாது? அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? எல்லா மனுஷரும் அந்த மகிமை அடைய வேண்டும். எல்லாரும் அந்த மகிமைக்குரியவர்களாய் மாற வேண்டும். எல்லாரிடத்திலிருந்து அந்த இருள் நீங்க வேண்டும். எல்லாரிடத்தில் இருக்கிற பாவம் நீங்க வேண்டும். எல்லாரிடத்தில் இருக்கிற சாபம் நீங்க வேண்டும். யாரும் இருளின் மக்களாய் இந்த பூமியில் வாழாமல் வெளிச்சத்தின் மக்களாய் வாழணும். அதனால் தான் இயேசு சொன்னார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாய் இந்த உலகத்தில் வந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் வந்தது. யாரும் இருட்டாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படியானால் இரண்டாவது நம்ம கேட்கலாம், ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டால் தான் மகிமை அடைய முடியுமானால், மகிமை அடைவதற்குத்தான் ஆமென் ரட்சிப்பானால், ரட்சிப்புக்காகத்தான் சுவிசேஷமானால், நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? அப்படி என்று ஒரு வார்த்தை கேட்டால், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை திருப்பும் போது ரட்சிப்பு அப்படி என்று சொல்லுகிற வார்த்தைக்கு இணக்கமாக பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இந்த தயவு பெற்றிருந்த இந்த கூட்டத்துக்கு பெயர்தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஏன்னா இந்த கூட்டத்தோடு ஆண்டவர் மேற்கொண்டு ரட்சிக்கப்பட்டவனை எல்லாம் எங்க கொண்டு வந்தாராம்? இந்த சபையில் சேர்த்து கொண்டே இருந்தாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று வாழ்ந்த ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு பேரு சபை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட, அதாவது எக்லீசியா, தெய்வத்தால் மீட்கப்பட்ட சபை அப்படி என்கிற ஒரு சங்கம், ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டத்தில் சிலரை சேர்த்து கொண்டு வந்தாராம். அந்த சேர்க்கப்பட்டவர்களுக்கு பெயர் என்னவென்று உச்சரிக்கப்பட்டிருக்கிறதானால், இந்த தெய்வம் ஒவ்வொரு நாளும் சபையில் சேர்த்த அவர்களுக்கு பெயர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் எங்க சேர்த்தாராம்? அப்ப ரட்சிக்கப்படுதல் என்ன என்று கேட்டால், 1வது அப்போஸ்தலர் 2:38வது வசனத்தில் படிக்கும் போது மனம் திரும்புதல். சொல்லுங்க பாப்பா, என்னது? சமயம் இல்லை, அதனாலேயாக்கும் நான் உங்களை சொல்ல வைக்கிறேன். ரட்சிக்கப்படுதலுக்கு 1வது பொருத்தமான பெயர் என்ன அப்படி என்றால், நீங்கள் சோதித்துக் கொண்டே இருக்கணும். 1வது அதுக்கு பெயர் திரும்புதல், மனம் திரும்புதல். அதாவது ஆமென், இந்த பூமியில் தாங்கள் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற தெய்வத்துக்கு பிரியமற்ற அத்தனை காரியத்தை விட்டும் தெய்வத்துக்காக, ஆமென், தெய்வத்தின் காரியத்தை செய்வதற்காக இப்படி நிற்கிற நீங்கள் இப்படி திரும்புகிறதற்கு பேருதான் என்னது? மனம் திரும்புதல். யாராகலும் மனம் திரும்பாமல் இருந்தால் நாளைக்கல்ல, அடுத்த நாள் அல்ல, இன்றைக்கே தீர்மானம் எடுக்கணும். இவ்வளவு நாள் உலகத்துக்காக வாழ்ந்தேன், இவ்வளவு நாள் நல்லா குடிச்சேன், சிகரெட் வெளிச்சேன், சினிமா பார்த்தேன், வீடி வெளிச்சேன், ஆமென், போதைகளை உபயோகப்படுத்தினேன், தவறா நடந்தேன், கெட்ட வார்த்தை பேசினேன், கோபப்பட்டேன், எரிச்சல் அடைந்தேன், வைராக்கியமாயிருந்தேன். ஆனா இனி அப்படி அல்ல. இந்த ராத்திரி வேளையிலே நான் தேவனை பார்த்து திரும்புகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையாக்கும்
ரட்சிக்கப்படுதலுக்கு ஒன்றாவது பொருத்தமான வார்த்தை. 2 அங்கே 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனம் திரும்பினவன் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமாம்? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். அப்படியானால் ரட்சிக்கப்படுதல் அப்படி என்கிற வார்த்தைக்கு பொருத்தப்படுகிற இரண்டாவது இணை வார்த்தை என்ன அப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர் அப்படி என்பதை புரிந்து அறிந்து விசுவாசித்து, எனக்கு அவரால் பாவத்துக்கு பிராயச்சித்தம் உண்டு, நான் இனி ஒரு பாவி அல்ல, நான் இனி பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்குற ஒரு தெய்வத்தின் பிள்ளை என்கிற அதை நிரூபிப்பதற்காக அவரை விசுவாசித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் தண்ணீருக்குள் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த ஞானஸ்நானத்துக்கு பேராக்கும் ரட்சிக்கப்படுதல் அப்படி என்பதற்கு பெயர். மூன்றாவதாக அதே 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வரம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், மனம் திரும்பினவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தொடர்ந்து அந்த நல்ல அனுபவத்தை தங்களை விட்டு நஷ்டமடைந்து போகாமல் காத்து கொள்வதற்கு அவரால் தரப்பட்டிருக்கிற தேவ ஆவியை தனக்கு சொந்தப்படுத்துதலாக்கும் ரட்சிக்கப்படுதலுக்கு பொருத்தப்படுகிற மூன்றாவது வார்த்தை. நான்காவது அதே 40வது வசனத்தில் படிக்கும் போது, அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 2:40 படிக்கும் போது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சியுங்கள். ஒரு சுய வெறுப்பாகிய ரட்சிப்பு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இனி இந்த கூட்டம் எனக்கு தேவையில்லை, இனி இந்த வழி எனக்கு தேவையில்லை, இனி இந்த பாதை தேவையில்லை என்று தானே சுய இஷ்டத்தோடு தங்கள் அந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலிருந்து தங்களை விலக்கி தாங்கள் தானே தீர்மானித்து வாழுகின்ற ஒரு சுய வெறுப்பாகிய ஒரு அனுபவம், வேறுபாட்டின் ஜீவியம் அப்படி என்று அதற்கு பெயர். உலகத்தானை போல இனி நம்முடைய நடத்தை அல்லாமல், அவர்களைப் போல நம்முடைய உடை இல்லாமல், அவர்களைப் போல நம்முடைய பாசைகள் இல்லாமல், அவர்களைப் போல நாம் இனி வாழாமல் இந்த உலகத்தில் தெய்வராஜ்யத்தின் அன்புக்கு தூரமாக இருக்கின்ற அவர்களை விட்டு பிரிதல், விட்டு பிரிகிறதற்கு பேராக்கும் வேறுபாட்டின் ஜீவிதம், அதாக்கும் ரட்சிக்கப்படுதல் என்பதற்கு நாலாவது பொருத்தப்படுகிற வார்த்தைகள் 5 அந்த 42வது வசனத்தில் படிக்கும் போது, அப்போஸ்தலர் 2:42 படிக்கும் போது 5வது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தல உபதேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதென்ன அப்போஸ்தல உபதேசம்? சபை அப்படி என்கிறது தேவன் சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட அந்த சபையை உருவாக்குவதற்காக தெய்வத்தால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதானமான அப்போஸ்தலர்கள் ஆரம்ப கட்டத்தில் 11 பேர். அடுத்ததாக பவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வ பக்தனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இந்த சபை என்கிறதான இந்த கட்டமைப்பை ஆண்டவருக்கேற்ற மகிமையான அனுபவத்தில் ரூபகாரப்படுத்துவதற்காக ரோமர் நிருபம் முதற்கொண்டு யூதா புஸ்தகம் வரைக்கும் அப்போஸ்தலர்களை கொண்டு டாக்டரின் அப்படின்னு சொல்வார்கள், உபதேசம். அங்க நீங்க அற்புதத்தை பார்க்க முடியாது, அடையாளத்தை பார்க்க முடியாது, தெய்வீக சுகத்தை எல்லாம் கூடுதல் நீங்க நம்ம இந்த உலகத்தில் இன்றைக்கு காணுகிறது போல ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த உபதேசத்தில் சீர்திருத்தல் உண்டாயிருக்கும், உருவாக்குதல் உண்டாயிருக்கும், ஊன்ற கட்டுதல் உண்டாயிருக்கும். தேவ பக்திக்கு ஏதுவான உபதேசங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இதாக்கும் கை கொள்ளணும். ஏனென்றால் ரட்சிக்கப்படுதலுக்கு அடையாளமாக ஒரு மனிதன் அப்போஸ்தல உபதேசத்தில் அல்லது தெய்வத்தால் முன்குறிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அவர்கள் கையால் எழுதி கொடுக்கப்பட்ட அப்போஸ்தல உபதேசம் கைக்கொள்ள வேண்டும். ஆறாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்நியோன்னியோ, அதாவது பரஸ்பர சிநேகம். உளமாற அன்பு கூறுகிற ஒரு தெய்வ சிநேகம். அதாக்கும் ரட்சிக்கப்படுதல் என்கிற அந்த வார்த்தைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து
அப்பம் பிட்குதல் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஜபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 44வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொதுவாய் அனுபவித்தார்களாம் அந்த கூட்டம். ஆமென். தங்களுக்கென்று எதுவும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு எல்லா காரியத்தையும் பொதுவாய் அனுபவிக்க தொடங்கினார்களாம். அடுத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது 45வது வசனத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்களாம், பகிர்ந்து கொடுத்திருந்தார்களாம். 46வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குள் ஒரு மனம் இருந்தது. ஆமென். அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடு இருந்த இந்த கூட்டத்துக்கு பேராக்கும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. நாங்கள் சமயம் இல்லாததினால் வேகமாய் சொன்னோம். ஆயினும் நீங்கள் நிதானமாய் ஆராய்வதற்கு வேத அதிகாரங்களை சொல்லியிருக்கிறோம். இதில் சொல்லப்பட்ட ஏதாகிலும் ஒரு பதமாகிலும் நமக்கு பொருத்தமாகாமல் இருக்குமேயானால் நம்மை வேதம் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற கூட்டத்தில் ஒரு நாளும் என்ன செய்யாது? அங்கீகரிக்காது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை நாளைக்கெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது இந்த ராத்திரி இப்பொழுதுதானே தீர்மானித்து நீங்களும் அந்த ரட்சிப்புக்கு பங்காளிகளாய் மாறினால் கிறிஸ்துவின் மகிமையை சுதந்தரிக்கலாம். தேவ மகிமை நம்மேல் தங்க ஆரம்பிக்கும். தேவ மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியினால் அந்த தேவ மகிமையை நமக்கு அவர் திரும்ப தர அவர் போதுமான தெய்வமே. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் ஜெபித்தார் அல்லவா, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக நீர் எனக்கு தந்த அதே தேவ மகிமை இவர்கள் பார்க்கணும். மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப அடைந்து கொள்ள வேண்டும். அந்த மகிமை அடைவதுதான், அதற்காகத்தான் நான் என்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த மகிமையை எப்படி நான் எனக்கு சொந்தப்படுத்தலாம் என்று கேட்டால், ஆமீன், ஒரே ஒரு வார்த்தை நமக்கு பொருந்தணும். ரட்சிக்கப்படுகிற ஜனம் என்கிற வார்த்தைக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாய் மாறுவோமானால் அந்த தெய்வ மகிமை நம்மை நிரப்போம். அந்த தெய்வ மகிமைக்கு நம்ம சொந்தக்காரர்களாய் மாறுவோம். அந்த தேவ மகிமை நமக்கு பொருந்தும். ஆண்டவர் நம்மை ஒரு மகிமை உள்ள சபையாக, ஒரு மகிமை உள்ள சபையாக, ஒரு மகிமை உள்ள சபையாக கர்த்தர் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. 2, மகிமையை எப்படி நான் கொண்டு வர முடியும்? எப்படி மகிமை உள்ள சபையாக நான் மாற முடியும்? எப்படி அந்த மகிமைக்குரியவனாய் இந்த பூமியில் நான் வாழ்வது? ஆமீன். ரோமர் நிருப புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களே ஆனால், ரோமருக்கு எழுதினதான நிருப புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு அப்பா இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். அப்போ 1வது இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக்கொண்டு இயேசு மறுபடியும் என்னை தேடி வரும்போது நான் அவருக்கு முன்பதாக ஒரு மகிமையுள்ள சபையாக எப்படி நிற்க வாய்ப்பு ஏற்படும் என்று கேட்டால், 1 ரட்சிக்கப்படுதல், 2 எப்படி அந்த இழந்து போன மகிமையை எனக்கு சொந்தப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி என்று கேட்டால், இந்த பூமியில் யாரோ எப்படியோ இருக்கிற காலத்தில் வாழ்ந்தபடி போயிருவோம் அப்படின்னு சொல்லி வாழ்றவங்களுக்கல்ல, நீதிமான்களாய் மாறணுமா? யாராய் மாறணுமா? நிறைய பதங்களை கொண்டு சொன்னாதான் ஒரு நீதிமான் அப்படி என்று சொல்லி நிரூபிக்க முடியும்.
பழைய ஏற்பாட்டில் எல்லாம் போய் பழைய ஏற்பாட்டு நீதிமான்களை படிச்சா ஆமேன் உண்மையிலே நான் அதுக்கு பொருத்தமானவனும் அல்ல என்று எனக்கு தோணிற்றே. சோத்திரம் அல்லேலூயா. அவ்வளவுக்கு கை சுத்தமா ஆயினும் நம்ம இப்ப அங்கே இங்கேயும் போகண்டா, சமயம் இல்லை. இந்த ரோமர் நிருப புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாயலில் நாம் இருக்கணும். இயேசு இந்த பூமியில் வந்த சாயலில் அல்ல. அதுல நீங்க விவரம் உள்ளவர்கள் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு எனக்கு தோணுது. ஆனாலும் நீங்க தெரியாதவர்களுக்கு சொல்லி தருகிறேன். இயேசு இந்த பூமியில் வந்த சாயல் அது பாவ மாம்சத்தின் சாயல், அது மனுஷ சாயல், அது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தபடினால் நம்மை போல வந்த சாயல். அல்லேலூயா. அவருடைய நிஜ சாயலை இனி நம்ம எப்ப பார்க்கலாம்னா அவர் வரும்போதுதான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்தி இருக்குது. ஆமேன் சோத்திர. உன்னத பாட்டு புஸ்தகத்திலையும் வெளிப்படுத்தல் 1 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோத்திர அல்லேலூயா. ஆமேன். கொஞ்சம் சாயல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு பூமியில் வந்தபோது மனுஷ சாயலானார், பாவ மாம்சத்தின் சாயலானார். இப்படி வந்துரு. அதனாலேயாக இயேசு போட்ட ஒன்றும் யாரும் வைக்காதீங்க, அதுக்கு மெழுகு திரி கொளுத்தாதீங்க அப்படின்னு எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு காரணம் ஏன்னா அது நம்மளை மீட்பதற்காய் நம்மை போல மாறி வந்த சாயல் இருக்கட்டும். ஆனால் வேதம் என்ன விரும்புகிறது அப்படி என்று சொன்னால், இந்த பூமியில் நான் சொன்னேன் அல்லவா, தேவ சாயல் இழந்தது. ஆனால் மனிதனுக்கு திரும்ப அதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமேன். பாருங்கள், அந்த வார்த்தைகளை படிக்கும் போது ஆமேன் ஸ்தோத்திரம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன செய்தாராம், முன்குறித்தார். முன்னறிதல், முன்குறித்தல். முன்குறித்தவர்களை என்ன செய்கிறார், வாருங்கள் வாருங்கள் என் பக்கமாய் வாருங்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அழைக்கிறார். ஒரு கன்வென்ஷன் நோட்டீஸ் உங்க கையில தர்றது சும்மா இல்ல, உங்களை தேவ சாயல்ல மாற்றுவதற்காக உங்களை அழைப்பு தருகிறது தான் அதனுடைய நோக்கமே. அல்லேலூயா. நீங்க மகிமைக்குள்ள வரணும், நீங்க நித்தியத்துல வரணும். ஆமென். இந்த சத்தமிடுகிறது, இந்த ஒலிப்பரிகளை எல்லாம் வைக்கிறது உங்களை தொந்தரப்படுத்த அல்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு அல்ல. ப்ளீஸ், நீங்க தவறா நினைக்க கூடாது. உங்களை தேவ மகிமைக்குள் கொண்டு வர கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ இயேசு பக்கமாய் வந்துவிடு, தேவன் பக்கத்தில் வந்துவிடு, தேவன் பட்சமாய் வா. ஏனென்றால் அழைக்கிறார். எதற்காக? என்னை யாரை அழைக்கிறாரோ அந்த அழைக்கப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறாராம், ஆமென் சோத்திரம், பரிசுத்தமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த பதத்தை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை யாராய் மாற்றினாராம், நீதிமானாய் மாற்றினாராம். எதுக்காக? இந்த பூமியில் வாழும்போது நானும் நீங்களும் ஏன் ஒரு நீதி உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. தேவன் ஏன் நீங்கள் ஒரு தூய்மையானவர்களாய், சுத்தவான்களாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்கள் என்கிற பட்டியலுக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்று ஏன் வேதம் விரும்புகிறது? ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் அல்லாதவனுக்கு இந்த மகிமையை பார்க்க முடியாது, சுதந்தரிக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஒருத்தனை முன்னறிந்து, முன்குறித்து, தீர்மானித்து, அழைத்து அவனை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆனால் அந்த நீதிமான்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறாரா? நீதிமானாகுதல் என்றால் என்ன கேட்கலாம் ஒரு கேள்வி. நீதிமானாகிறது எப்படி? நீதிமானாக நான் என்ன செய்யணும்? ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? ப்ளீஸ், தயவு செய்து வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கம், விக்கிரகாராதனை, விபச்சாரங்கள், சுயபுணர்ச்சிகள், ஆண்புணர்ச்சிகள், திருட்டுத்தனங்கள், பொருளாசை, வெறித்தனங்கள், உதாசீனப்படுத்துதல், கொள்ளையடித்தல், இதில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு பெயர் ஆமீன் பொருத்தமாகும்னா இப்பவே நீங்க டைரியில எழுதி சைன் பண்ணி வைங்க. நான் கன்ஃபார்ம் தேவராஜ்யத்துக்கு நான் போகவே மாட்டேன். பக்கத்து வீட்டுக்கு ஆமீன் அப்புறத்தில் நடக்கிற ஒரு தேங்காயை மோட்டிச்சாலும் திருட்டு தான், பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. தன்னுடையதை அல்லாததை தனக்காய் சேர்த்துக் கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. ஆமீன். திருட்டு தான்,
போக முடியாதுன்னா போக முடியாது, அநியாயம் செஞ்சா போக முடியாது, தவறு செஞ்சா போக முடியாது. இப்ப நம்மளையெல்லாம் பைபிள் சொல்லுது, ஆயினும் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய். இப்ப யாராகிலும் இந்த ராத்திரி வேளை வரையிலும் எங்களுக்கு அது மயக்க வழியாய் சொல்றதுக்கு ரசனை உள்ள வாக்குகள் அல்ல. ஆனாலும் பாவம் உணர்த்தப்பட்டு தான் ஆகணும், பாவம் சொல்லப்பட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் ஒரு சுய இஷ்டத்துக்குரியவர்களா, ஆமென், அல்லது வேறொரு அந்நிய மாம்சத்தை வாஞ்சிக்கிறவர்களா, ஆமென், அந்நிய மாம்சத்தை இச்சிக்கிறவர்களா, நீங்கள் ஒரு மற்றவர்களை உதாசனம் பண்ணுகிற ஒரு நபரா, மற்றவர்களை அசட்டைத்தனமாய் நினைக்கிறீர்களா, ஆமென், மற்றவர்களை நிர்விசாரத்தோடு எண்ணுகிற ஒரு நபரா, இந்த கேட்டகரி எந்த கேட்டகரியா இருந்தாலும், ஆமென், என்னதான் சொன்னாலும் தெய்வராஜ்யத்துக்கு அவர்கள் போய் சேர முடியாது. அப்படியானால் யாராகணும்? நீதிமானாய் மாறித்தானாகணும். நீதிமான் ஆகணும்னா என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க சொன்னோம் அல்லவா, 1 அநியாயம், 2 ஆமென் சோத்திரம் வேசித்தனம், 3 விக்கிரகாராதனை, 4 விபசாரம், 5 சுயமுணர்ச்சி, 6 ஆண்புணர்ச்சி, 7 திருட்டுத்தனம், 8 பொருளாசை, 9 வெறி, 10 உதாசீனம், 11 கொள்ளையடித்தல். இந்த 11 கேரக்டரையும் இயேசு என்கிற நாமத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சுத்திகரிப்பினால் சுத்திகரிக்கப்படணும். வாசித்து பாருங்கள். ஆமென். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டீர்கள்? கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட்ட போது நமக்கு ஒரு பெயர் கிடைத்ததுக்கு பேராக்கும் பரிசுத்தவான். என்ன பேரு? பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தவான் என்கிற பெயரினுடைய அடுத்த நிலைக்கு பேராக்கும் நீதிமான். நீதிமான் ஒரு கிரேடு கூட உயர்ந்ததாக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப பாருங்கள், ஒரு பரிசுத்தவான் ஆகணும். பரிசுத்தமானாக என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த திருட்டையும், இந்த பொய்யையும், இந்த தவறான காரியத்தையும், ஆமென், இந்த அத்தனை பாவ கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அந்த நாமத்தினால் ஒரு மனிதனை சுத்திகரிப்பதற்காக அவர் என்ன ப்ராசஸ், அவர் என்ன வேலையை அதற்காக வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை கொண்டு சுத்திகரிக்கணும். அப்படி ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்படுவதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறார். எதற்காக? ஒரு மனுஷனை பரிசுத்தவானாக்குவதற்காக. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் விடாப்புடியாய் செய்து கொண்டிருக்கிற, அவனை நிர்பந்தப்படுத்தி செய்து கொண்டிருக்கிற அந்த பாவம், அடிமைத்தனம் படுத்துகிற அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியாக்கப்படணும்னா அவன் கழுவப்படணும். பாருங்க, நான் போய் இந்த கையை வச்சு சாணியை இப்படி அப்பி பிடிச்சேன்னா என் கை என்ன ஆயிருக்கும்? சாணியா இருக்கும். இந்த சாணியை போக்கணும்னா நான் உடனே போய் பைப்பை ஓபன் பண்ணி என் கையை நல்ல கழுவி சோப்பை போட்டு கழுவும் போது என் கை என்ன ஆகுது? சுத்தமாகிறது. இப்படி ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து போன ஒரு மனிதனை கழுவுவதற்காக, இந்த பூமியில் சுத்திகரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரே ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல். அது என்ன மெட்டீரியல் கேட்டால் அதுக்கு பேராக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம். அது என்ன செய்கிறது தெரியுமா? அது ஒரு பாவத்தை அல்ல, 2 பாவத்தை அல்ல, இங்க நம்ம சொல்லப்பட்ட 11 விதமான பாவம் அல்ல. ஆமென். மனிதன் தன்னுடைய ஆயுசு காலத்தில் இன்று வரையில் 20 வயசுனா 20, 15 வயசுனா 15, 30 வயசுனா 30, 50 வயசுனா 50, 80 வயசுனா 80, தன்னுடைய கால அளவில் எத்தனை கோடி பாவம் செய்திருந்தாலும் பாவம் செய்கிற அந்த ஆத்துமா மனஸ்தாபத்தோடு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவ, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்குமா? சகல பாவத்தை நீக்கி அவனை கழுவும், அவனை சுத்திகரிக்கும். இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் பாவம் என்கிற ஒரு குற்ற
குற்ற உணர்வோடு இந்த கூட்டத்தில் இருந்தால் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு சத்தமிட்டு கேட்கணும், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவ நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, எந்த பாவத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு விஷயம் இல்லை. இந்த ராத்திரி நீங்க ஒப்பு கொடுத்தால் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சொல்லணும், இயேசுவின் ரத்தம். எல்லா நாவுகளும் உச்சரிக்கட்டும், இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கழுவுகிறது, பரிசுத்தமாக்குறது, சுத்திகரிக்கிறது. அது எப்பேற்பட்ட பாவமானாலும், பாவம் சிவேர் என்று இருந்தாலும், ஆமென், கடும் சுமப்பான ரத்தாம்பரம் போல இருந்தாலும், அன்பு தாயே, தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, அன்பு சகோதரா, சகோதரி, எங்கள் தாயே, தகப்பனே, இந்த ராத்திரி உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர இயேசுவின் ரத்தம் போதுமானது. நீ உன் வாயை திறந்து கேட்பாயா, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும். ஒரு நிமிஷம் வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய பாவ சுபாவத்தை கழுவுகிற உம்முடைய ரத்தம் என் மேல் இறங்கட்டும், என் மேல் இறங்கட்டும், என் மேல் இறங்கட்டும். நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி ரமனா ரகதனா சதரகதனோ நல்ல வாய்களை திறந்து ரபல ரக சந்தரகதனோ அதுரகதல ரியந்தரகதனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் உம் திருரத்தத்தாலே நீங்க இருதய. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே, கழுவும் உம் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. கல்வாரி அன்பி ஓ கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பி ஓ கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் உங்க திருரத்தத்தாலே நீங்க இருதய. இயேசுவே, கழுவும் உங்க திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை, கழுவும் உங்க திருரத்த. இயேசுவே, நீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கழுவுதல் நடக்கும்போது, இந்த கழுவுதல் நடந்து முடிந்த உடனே அவர்களுக்கு பெயர் என்ன பேர் தெரியுமா? பரிசுத்தவான். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அடுத்து கிடைக்கிற பேர் தான் என்னது? நீதிமான். எதற்கு நீதிமானாக வேண்டும்? எதற்கு நீதிமான் ஆக வேண்டும் என்று கேட்டால், மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்த மகிமையை திரும்ப மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாளைக்கல்ல இந்த ராத்திரி தானே நானும் நீங்கள் யாராகணும்? நீதிமானாகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீதிமானாய் மாறினால் வேதம் சொல்லுகிறது, எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை யாராக்கினாராம்? மகிமைப்படுத்தினாராம். சொல்லுங்க பாப்போம், யாராக்கினாராம்? அப்போ 3 காரியம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நேரம் வேகமாய் போகிறபடினால் ஆமென், நான் இதோடு முடித்து, எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் இழந்து போன மகிமையை திரும்பவும் அடைந்து அவருடைய வருகையில் ஒரு மகிமையுள்ள சபையாக அல்லது ஒரு மகிமையை பெற்ற சபையாக இயேசுவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று ஏன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை, ஒரு வாஞ்சை அவர் கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், மகிமை இல்லாமல் இந்த மனிதனில் சில காரியம் நடைபெறாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை என்னன்னு வேணா சொல்லலாம், ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம் வேணா கூட சொல்லலாம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நல்ல உரத்த சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எதற்காக ஆண்டவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார்? மகிமை உள்ள சபையாய் மாற்ற. ஏன் இந்த பூமியில் ஒரு மனிதன் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது அவன் ஒரு மகிமையான ஜீவியத்தோடு அவன் ஒரு மகிமைக்குரியவனாக இந்த பூமியில் ஏன் வாழணும்? ஏன் அவன் ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக நீதிமானாக்கப்பட்டவனாக தேவன் தனக்கு கொடுக்கிற மகிமைக்குரியவனாக அவன் ஏன் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த மகிமை இல்லாம ரெண்டு காரியம் நடக்காது. இந்த மகிமை இல்லாம எத்தனை காரியம் நடக்காது? நிறைய விஷயம் உண்டு. ரெண்டு காரியத்தை நான் சொல்லித்தர போறேன். ஏனென்றால் இந்த பூமியில் ஒரு மனிதன் மகிமை அற்றவனாய் காணப்பட்டால், தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற மகிமை இல்லாதவனாக அவன் காணப்பட்டால், ஒன்று அவனுக்கு கிடைக்கிற அவபாக்கியம் என்ன அவபாக்கியம் என்று சொன்னால், அவன் உயிரடைய முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மகா நம்பிக்கை என்ன தெரியுமா? அதுவும் இழந்து போன ஒன்றுதான். மனிதனுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருந்தார். ஆனால் மனிதன் நித்திய ஜீவனை என்ன செய்தான்? இழந்தான். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு நீ திரும்ப என்ன கொடுக்கணும்? நித்திய ஜீவன் கொடுக்கணும். அவனை ஆமென் அழியாதவனாய் மாற்றணும். அவனை நித்தியமுடையவனாய் மாற்றணும். அவனை நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப், அவனை நித்திய 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 காலமாய் வாழ வைக்கணும்னா இந்த பூமியில தெய்வத்தின் மகிமை அடைந்து மரித்த ஒவ்வொரு சரீரமும் இந்த மண்ணிலிருந்து என்ன செய்யப்படணும்? எழுப்பப்படணும். இந்த கிறிஸ்தவத்தினுடைய மகாபெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆமென், நம்மை சார்ந்தவர்கள் அல்லது நாம கூட இருக்கலாம், ஒருவேளை வருகை தாமதித்தால் இந்த பூமியில் பாவத்தின் பிரதிபலனாகிய அந்த தண்டனை அது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் அது எல்லாரும் உணரத்தக்கதாக மரணம் என்று சொல்லுகின்ற ஒன்றினால் மனிதன் இந்த சரீரத்தை விட்டு வேறு பிரிக்கின்ற ஒரு அனுபவம் மாத்திரமே. மரணம் என்று சொல்லுகிறதுனால் முடிவல்ல. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் ஆத்மா இளைப்பாறுதலுக்கும் போகும்போது இந்த ஆவியை ஆத்மாவையும் சுமந்து கொண்ட இந்த வெளியரங்கமான போர்வையாகி இந்த கூடாரம் மண்ணுக்குள் போகும்போது ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் என்றால், இந்த பூமியில் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ரட்சிப்பினால் கிடைத்த மகிமையையும் அவனை நீதிமானாக்கி அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மகிமையை வைத்து தான் இந்த கேன்சர் பிடிச்ச சரீரத்தை, இந்த நோய் பிடிச்ச சரீரத்தை, இந்த சொறி பிடிச்ச சரீரத்தை, இந்த பலவீனப்பட்ட சரீரத்தை, இந்த அற்பமான சரீரத்தை ஆண்டவர் மகிமையினால் தான் உயிரோடு எழுப்ப போகிறார். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்து ஒரு மனுஷன் தேவ மகிமை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? அல்லது இந்த ராத்திரி வேளையிலும் ஏன் நீங்களும் ஒரு மகிமைக்குரியவர்களாய் வாழுங்கள். நீங்களும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு மகிமையை பெற்றுக்கொள்ள வாருங்கள். நீங்களும் ஒரு நீதிமான் ஆக்கப்படாமல் இருந்தால் நீதிமானாகி மகிமைக்காய் வாருங்கள் என்று ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தை கூப்பிடுகிறார் என்று கேட்டால், ஒரு மனிதன் இந்த மண்ணிலிருந்து உயிரோடு எழும்பி ஆண்டவரை அவன் முகமுகமாய் பார்க்கணும்னா இந்த பூமியில் இருக்கும் போது அவன் ரட்சிக்கப்பட்டவனாகவும் நீதிமானாகவும் இருக்க வேண்டும். அப்படி ஆமென் நீதிமானாக்கமா ரட்சிக்கப்படாமலும் இருந்தால் அந்த சரீரம் மகிமையோடு என்ன செய்யாது? எழும்பும். அதை லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது போல இந்த பூமியில் அவர்களுக்கு ஒரு நித்திய அழிவு இருக்குது, தண்டனை இருக்கு. அதுக்காக வருவாங்க. ஆனா நம்ம அதுக்கல்ல. எப்படி தெய்வத்தோடு கூட மனிதன் நித்திய நித்திய காலமாய் நித்தியமுடையவனாய் வாழ்ந்தானோ அதுபோல் இந்த கால அளவு தாண்டி மனிதன் மீண்டும் தெய்வத்தோடு நித்தியமாய் வாழணும். மனுஷன் மகிமையோடு வாழ அழைக்கப்பட்டவன், சந்தோஷமாய் வாழ அழைக்கப்பட்டவன். அப்படி வாழ போகணும்னா ரோமர் நிருப புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படிக்கும் போது, ரோமர் நிருப புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல. பாத்தீங்களா அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்தாராம்? உயிர் தெழுந்தார். அதனாலேயாக்கு நானும் சொல்றேன், எனக்கு என்ன உண்டு, உங்களுக்கு என்ன உண்டு? இந்த உயிர் தெழுதல் எதனால் நடந்திருக்கிறது என்று கேட்டால்,
எதனால் நடந்தது என்று கேட்டால், இந்த சரீரம் பாருங்க அடித்து கிழித்து நார் நாராக்கி, ஆமென், தீர்க்க தரிசன புத்தகத்தில் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நாம் அவரை பார்த்தபோது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. நான் அவரை பார்த்தபோது அவருடைய எலும்புகளை எல்லாம் என்ன செய்யலாம், எண்ணலாம். இப்படி ஆமென் சதைகள் எல்லாம் பித்து, ஆமென், காயப்படுத்தி, ஆமென், சோத்திரம், உழுகிறவன் தன் படைச்சால்களை அதன் மேல் என்ன ஆக்கினானாம், நீளமாக்கி விட்டானாம். அதாவது உண்மையிலே சரித்திரத்தில் படித்ததை சொல்லுகிறேன். இயேசுவை அடித்த, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த பலரும் பல வியாக்கியானத்தில் சொல்லுகிறார்கள். நான் படித்ததை சொல்றேன். அதில் உண்மையிலே இந்த 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 கையில இருக்கிறது போல ஸ்தோத்திரம் இரும்பு பாலங்கள் கட்டப்பட்டிருக்குமாம். இந்த இரும்பு பாலங்களுடைய இரு முனைகளும் ஷார்ப்னஸ் ஆக்கும். ஸ்தோத்திரம். அதாவது நம்ம பாஷையில சொன்னா ஒரு வெட்டு கத்தி கையில வச்சிருக்கிறது மாதிரி இப்படிப்பட்ட இரும்பு பாலங்களாக்கும் அதில் கட்டப்பட்டிருக்கிறது. இதை வீசி இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படி என்று சொன்னால், இந்த கலப்பை வைத்து இப்படி உழுது கொண்டு போகும்போது இந்த மண்ணு ரெண்டு பக்கமா என்ன செய்யும், இப்படி கிழிந்து வெளியில வரும். இந்த கலப்பை வச்சு பிடிக்கும் போது இந்த மண்ணு அடியில இருக்கிற மண்ணு கூட உழுது என்ன செய்யப்படும், இப்படி பிளந்து வெளியாக்கப்படுகிறது போல இந்த இரும்பு பாலங்களை வீசி இப்படி அடிக்கும் போது அப்படியே ஒரு கண்டம் சதை அப்படி வெட்டி என்ன ஆகும், இப்படி பளந்து நிற்கும். அங்கிருந்து திரும்ப இப்படி அடிக்கும் போது இங்கிருந்து அடுத்த சதை இப்படி அதாக்கும். தீர்க்க தரிசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, உழுகிறவன் தன்னுடைய படைச்சாலை என்மேல் உழுது என்ன செய்தான், நீளமாக்கினான். அதாவது நீண்ட நீண்ட சதைகள் இப்படி பிளந்து நின்றது. அதாக்கும் ஒரிஜினாலிட்டி. அதனாலே இந்த எலும்புகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, அதாவது இந்த மட்டன் ஸ்டால்ல, சிக்கன் ஸ்டால்ல எல்லாம் இப்படி இப்படி சரிச்சு வெட்டி எலும்புல இருந்து இந்த சதையை எடுப்பாங்க, எலும்பு தனியாக்குவாங்க. அதே மாதிரி எலும்பு அங்க இருந்தது. அதுவும் ப்ராபசி, தீர்க்க தரிசனம். அந்த நீதிமான்களுடைய எலும்புகளில் ஒன்றும் என்ன செய்யாது, முறிக்கப்படுவதில்லை. அதனாலே இந்த இது இப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு இப்படி சதைகள் வெட்டி பிளக்கப்பட்டது. இப்ப பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. சரீரம் முழுவதும் இது யாரென்றே தெரியாது. நாம் அவரை பார்த்தபோது அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அப்படி சாயலற்றவராய் மாறின இந்த சரீரத்தை இன்றளவு வரைக்கும் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லாது, இந்த சரீரம் திரும்ப உயிர்க்கும் என்று சொல்லாது. அவ்வளவுக்கு மோசமான சரீரம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இந்த உலகத்தினுடைய, ஆமீன், சோத்திரம், ஆமீன், விஞ்ஞான உலகம் வளர்ச்சி அடைகிறது, மருத்துவ உலகம் வளர்ச்சி அடைகிறது. 2030 சொல்லி இருக்கிறாங்க, ஒரு மனிதன் ஆக்சிடென்ட் ஆனால் அவனுடைய கழுத்து இன்டர்னல் கட்டிங், அதாவது தலைக்கு உள்ள 2 துண்டா உடைஞ்சா அதை ஒருவேளை நாங்கள் என்ன செய்யலாம், பொருத்தக்கூடிய டெக்னாலஜி என்றைக்கு வரும், 2030. துண்டானால இன்டர்னல் கட்டிங் உள்ளுக்குள்ள உடைஞ்சிச்சுன்னா இந்த கழுத்தும் தலையும் 2 கட்டாயி உயிர் போனாலும் அதை நாங்க பொருத்தி உயிரை கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்கிறது. அது எப்போ, ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு யுக்திகளும் இல்லை, அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லை. நியாயமா ஒரு கேள்வி கேட்கலாம், கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள் 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 என்று சொல்லி பிரசங்கிக்கிறீர்களே ஐயா, அது உண்மையா? நாங்கள் சொல்லுகிறோம் உண்மையே. கண்டிப்பாய் ஒரு உயிர் தழுதல் உண்டு. சபையே, நம்பிக்கையற்று போகாதே. இந்த உலக வாழ்க்கை அல்ல வாழ்க்கை. என்னை உங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், என்னை நித்தியத்துக்கு சேர்ப்பார். அவரை ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவய காலத்தோடு, ஆமீன், வானத்திலிருந்து இறங்கி மத்திய ஆகாயத்தில் வரும்போது நீதிமான்கள் எழும்புவார்கள், பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள், நித்திய ஜீவனுக்காக எழுந்து புறப்படுவார்கள். எதனால் தெரியுமா எழும்புவார்கள்? இந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் எழும்பினதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து எழும்பினது சாத்தியமையானால், உண்மையானால், இன்று வரைக்கும் அந்த கல்லறை அடைக்கப்படாமல் திறக்கப்பட்டதுண்டானால், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீதிமானாக்கப்பட்ட ஜனமே, உன்மேல் இருக்கிற மகிமை இந்த மண்ணிலிருந்து, இந்த மண் சரீரத்திலிருந்து உன்னை கர்த்தருக்கு நேராக எழுப்பி உயிரோடு உன்னை தேவராஜ்ய கொண்டு போய் சேர்க்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. சீக்கிரமாக இயேசு மரித்த பரிசுத்தவான்களை எழுப்ப வர போகிறார்.
ஏன் ரட்சிக்கப்படுங்கள் என்று அழைக்கிறோம்? ஏன் நீதிமான்களாகும்படி வாருங்கள் என்று அழைக்கிறோம்? மரித்த மரணத்தோடு நரக பாதாளத்துக்கு போகல்ல, ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படியான ஒரு பாக்கியம் வைத்திருக்கிறது. எந்த மார்க்கத்திலும் இல்லை, எந்த மார்க்கமும் இதை சொல்லித்தர முடியாது. ஆனால் எங்களுக்கு தைரியத்தோடு சொல்ல முடியும், இந்த வேத புத்தகம் அதை அங்கீகரித்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த வேதம் அதை சொல்லி தந்திருக்கிறது. மனுஷனுக்கு மரணம் என்கின்ற முடிவல்ல, அவனை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் எழும்புவார்கள். அதை வாசித்து பாருங்கள். ஆமென். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லித் தருகிறது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் படியுங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் கண்டிப்பாய் ஒரு எழும்புகிற ஒரு நாள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்காக எழும்பணும்னா ஒரு நீதிமானாக, சோத்திரம், ஒரு பரிசுத்தவானாக, ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக மாறினால் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். 2, இந்த பூமியில் இருக்கும் போதுதானே ஒரு ரட்சிக்கப்படுதல் மூலமாய் வருகின்ற மகிமையையும், ஒரு நீதிமானாக்கப்படுகிறது நிமித்தமாய் வருகின்ற மகிமைக்கும் சுதந்திரவாளிகளாய் மாற வாருங்கள் என்று ஏன் நாங்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் படிக்கும் போது, 2 கொரிந்தியர் 3:18 படிக்கும் போது வேதம் சொல்லித் தருகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். தேவ சாயல் இழந்தது என்று சொன்னேன் அல்லவா? தேவ ரூபம் இழந்தது என்று சொன்னேன் அல்லவா? இந்த தேவ சாயலையும் இந்த தேவ ரூபத்தையும் தருவதற்காகத்தான் மனிதன் பாவம் செய்ததனால் இழந்து போன மகிமையை திரும்ப பெறுவதற்காக கொல்கொதா மேட்டில் ரத்தம் சிந்தி தம்மை ஒப்புக் கொடுத்து ஒரு மகிமையுள்ள கூட்டமாக, ஒரு மகிமையுள்ள சபையாக, ஒரு மகிமையுள்ள சங்கமாக சேர்க்கணும்னு விரும்புகிறார். எப்படி அந்த கூட்டம் சேர்க்கப்படும் அதை சொல்லி தந்து விட்டோம். அப்படி ஒருவன் மகிமையை இந்த பூமியில் சுதந்திரிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். விசுவாசத்தால் அது சாத்தியமே. அது எதனால் என்று கேட்டால், அதுக்குத்தான் ரட்சிக்கப்படுதல், அதுக்குத்தான் நீதிமானாகுதல். அப்படி ஒருவன் விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டு அவன் நீதிமானாக்கப்பட்டால் அவன் மேல் தங்கும் மகிமை அவனை என்ன செய்யும் தெரியுமா? இந்த எக்கால சத்தம் கேட்டு மரித்த பரிசுத்தவான்கள் எழும்புகிற அடுத்த செகண்ட்ல தானே என்ன பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நோய் நமக்கு இருந்தாலும் பரவாயில்லை, என்ன கஷ்டத்தில் நம்ம இருந்தாலும் பரவாயில்லை, நம்மில் வாசம் பண்ணுகிற மகிமையும் அந்த தெய்வத்தினுடைய மகிமையும் ஒன்றிணைக்கும் போது இந்த கருத்த நிறம் நம்மை விட்டு மாறும், இந்த நோய்வாய்ப்பட்ட சரீரம் மாறும், இந்த தேகம் மாறப்போகிறது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? அன்பரே, நமக்கு ஒரு மறுரூபம் காத்திருக்கிறது, நமக்கு ஒரு தேவசாயல் காத்திருக்கிறது. நாம் தேவனை போல மாறப்போகிறோம், அவருடைய பிள்ளையாய் மாறப்போகிறோம், அவருடைய ராஜ்யத்தில் மாறப்போகிறோம். அங்கே வியாதிகள் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை. இந்த ராத்திரி வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு விடுதலை எனக்கு வேணும், நான் ஒரு மறுரூபமாக்கப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு, இயேசுவே எனக்கு இந்த பரம பாக்கியம் வேணும், நான் இயேசுவோடு கூட வாழணும். ஆமே, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை. நல்ல ஒரு நிமிஷம் ஆவியில விட்டு கொடுத்து ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை. நல்ல கைகளை தட்டி மகிமையின் ராஜா வருகிறார், மகிமையோடு வருகிறார், தமது மனவாட்டியை சேர்க்க வருகிறார். மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு நிமிஷம் ஆவியார், தேவ வல்லமையினார், ஆவியினார்
அந்த ஆவியினால் மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை. உடபர ரகதனா உடப ரகத லகதனா அஸ்தரகதனோ மறுரூபமாகி ஆண்டவரோடு கூட வாழ போகிறோம். Praise the Lord. Hallelujah. நித்திய 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 காலமாய். Hallelujah. என்ன பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். இந்த உலகத்தில் நம்ம பிரயாசப்படுறதில்லை என்னதுக்கு? என்றைக்கு என் நோய் மாறும், என்னைக்கு என் உபத்திரம் மாறும், என்றைக்கு என் கஷ்டம் மாறும். இந்த உலகத்தில் மாறலாம், மாறாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறோம், ஒரு நாள் வரும், எல்லாம் மாறப்போகிறது. கனவீனமுள்ள சரீரம் மகிமையுள்ள சரீரமாய் மாறும். பலவீனமுள்ள சரீரம் பலமுள்ள சரீரமாய் மாறும். அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாறும். மண் சரீரம் மின் சரீரமாய் மாறப்போகிறது. நாம் எல்லாரும் தேவ சாயல் அடைந்து நித்திய நித்திய காலமாக தெய்வத்தோடு சேரப்போகிறோம். இயேசு மகிமையோடு வரப்போகிறார். நாமும் ஒரு மகிமையோடு இந்த பூமியிலே வாழ்ந்தால் மகிமையும் மகிமையும் சேரும்போது மகா பெரிய மகிமையில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படி எழுப்பி நிற்கலாமே. நேரம் கொஞ்சம் ஆனது மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சீக்கிரமாய் எழும்பி இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் மனம் திரும்பாமல் இருந்தால், யாராகிலும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால், யாராகிலும் பரிசுத்த ஆவி பெறாமல் இருந்தால், யாராகிலும் வேறுபாட்டின் ஜீவியத்தில் வராமல் இருந்தால், யாராகிலும் அப்போஸ்தல உபதேசத்தை கைக்கொள்ளாமல் இருந்தால், யாராகிலும் அந்நியோன்யத்தில் வளராமல் இருந்தால், யாராகிலும் அப்பம் பிட்குதல் என்கிறதில் ஐக்கியப்படாமல் இருந்தால், யாராகிலும் ஜெபிக்க முடியாதவர்களாய் இருந்தால், உங்கள் நன்மையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாமல் இருந்தால், ஆமென், இந்த ராத்திரி வேளையில ஒரு வார்த்தை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு தானே எனக்கு இந்த மகிமையான ஜீவிதம் தேவை. இந்த ராத்திரி வேளை நான் மகிமை அடைய விரும்புகிறேன். இந்த ராத்திரி தானே என் மேல ஒரு மகிமை என்னை தொடணுமோ அப்பா, என்னை தொடணும்னு நான் விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமியில் மண் சாயலோடும் ஆமே தேவ சாயலை விட்டுக்கொண்டு பாவமாம்ச சாயலிலும் மனுஷ ரூபத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தானே ஒரு நாள் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு மத்தேயு 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்ந்த மலையில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய முழங்கால் ஊன்றினார். தன்னுடைய முகம் பிதாவை நோக்கி பார்க்க ஆரம்பித்தது. பரலோகத்தில் இருந்தொரு மகிமை அவரை தொட ஆரம்பித்தது. அவருடைய முகரூபம் மாற ஆரம்பித்தது. அவர் பிரகாசிக்க தொடங்கினார். அவருடைய வஸ்திரம் எல்லாம் வெளிச்சத்தை போல வெண்மையாக தொடங்கினது. சீசர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையிலே ஆமே நீங்கள் தெய்வ சமூகத்தில் நீங்கள் விரும்பி நீங்கள் வாஞ்சித்தால் பரலோகம் இன்றைக்கு திறக்க போகிறது. ஒரு நீதிமானை மகிமைப்படுத்துவதற்காக, ஒரு ரட்சிக்கப்பட்டவனை மகிமைப்படுத்துவதற்காக இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் விருப்பம் இருந்தால் உங்க வாயை திறந்து இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடத் தொடங்குங்க. இயேசுவே, இந்த ராத்திரி வேளையில் தானே நான் ஒரு மகிமை அடைய விரும்புகிறேன். இந்த ஜெபம் போதாது, எனக்கு தெரியும் உங்க ஆமென் ஜெப சத்தம் இதல்ல. நீங்க ஜெபிக்க ஆமென் உங்களை விட்டு கொடுக்காம நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சாத்தான் உங்களை ஆமென் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இயேசுவே ஜெபித்து மகிமையின் சாயலை வெளிப்படுத்தினாரானால் சபையே, இந்த பூமியில ஒரு சாதாரணமான சபையை சேர்க்க கர்த்தர் வரவில்லை. ஒரு பலகீனமான சபையை சேர்க்க வரவில்லை. ஆமென், ஒரு இழிவான சபையை சேர்க்க வரவில்லை. மகிமை அடைந்த ஒரு சபையை இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு மகிமையின் சபையாக மாற விரும்புகிறேன் என்று சொல்ல யாருண்டு? எத்தனை பேருண்டு? நான் ஒரு மகிமை அடைய விரும்புகிறேன். தேவ மகிமைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். தேவ மகிமைக்காக விட்டுக் கொடுக்கிறேன். உங்க கண்ணுகள் திறக்கப்பட வேண்டாம். உங்க கண்ணுகளை அடைத்து இயேசுவே, எனக்கு ஒரு மகிமை தேவையா? எனக்கு ஒரு மகிமை தேவை. எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. நான் ஒரு நீதிமானாய் மாற விரும்புகிறேன்.